early puberty. இந்த ஜெனரேஷனில் ஏர்லி பியூபர்ட்டி ஒரு எபிடமிக்காக ஆயிடுச்சு. முன்னாடிலாம் நம்ம வீட்டில் கேர்ள்ஸ் ஒரு 16-17 இயர்ஸில் வயசுக்கு வந்துட்டு இருந்தாங்க. இப்போது ரொம்ப காமனாக 10 to 12 இயர்ஸ்லேயே நம்ம பார்க்குறோம். இது எப்போ ஏர்லி அப்படின்னா less than 10 இயர்ஸில் வந்ததுன்னா ஏர்லி பியூபர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதே 15 இயர்ஸ்க்கு மேலே வரல அப்படின்னா லேட் பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியிருக்கலாம். இதில் ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு என்டிட்டி இருக்குது. 8 இயர்ஸ்க்குள்ளவே ஒரு கேர்ள் சைல்டுக்கு பிரெஸ்ட் சேஞ்சஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது அப்படின்னா அதை நம்ம ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டின்னு சொல்கிறோம். அதுக்கு சென்ட்ரல் பெரிஃபரல் காசஸ் இருக்கலாம். இட் வில் நீட் டு பி எவாலுவேட்டட் பை gynaecologist and an endocrinologist. இப்போ நம்ம இந்த ஏர்லி பியூபர்ட்டி ஏன் வருது, எதனால் வருது, இந்த மாதிரி வர்றது கரெக்ட் தானா, இதில் ஏதாவது தப்பு நடக்கக்கூடியது இருக்கா, இதுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, இதை நம்ம குழந்தைக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஹவு கேன் வி ப்ரிவெண்ட் ஏர்லி பியூபர்ட்டி, இது எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏர்லி பியூபர்ட்டியோட காசஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட் காமன் காஸ் என்னென்னா இன்க்ரீஸ்ட் சைல்ட்ஹுட் ஓவர்வெயிட், ஒபிசிட்டி, physical inactivity. All this boils down to our eating habits. முன்னாடிலாம் ஹோல்சம் ஃபுட் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்த நாம் இப்போ நிறைய ப்ராசஸ் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்னு மாற மாற இட் இஸ் அஃபெக்டிங் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இதில் there is a study which says children between 3 to 7 years of ageல நிறைய அனிமல் ப்ரோட்டீன் இன்டேக் இருக்குன்னா those kids have found to have attained menarche much sooner. இது ஏன் எப்படி அப்படின்னா அனிமல் ப்ரோட்டீனில் amount of protein intake increases. It is rich in insulin-like growth factor. இந்த insulin-like growth factor அப்படிங்கிற ஒரு entity, it accelerates the changes, leads to accelerated growth. இதனால onset of pubertyயும் earlier-ஆ இருக்குது. அதே மாதிரி there's something known as endocrine disruptive chemicals. இந்த chemicals வந்து நிறைய it is commonly seen in pesticides, fuels, industrial chemicals, இதிலெல்லாம் நிறைய இருக்குது. When our animals eat food that are contaminated by these EDCs, it gets stored as fat in their tissues. இப்போ when our children eat this animal protein, again this leads to increased insulin-like growth factors and this causes accelerated puberty. Physical inactivity. This is mainly caused by our gadget activity. ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் ஆக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் போகுது. முன்னாடி வீட்டுக்கு வெளியே போய் விளையாடிட்டு இருந்த பசங்க நவ் தே ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு டேப்ஸ் அண்ட் மொபைல்ஸ். இதனால ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி குறையிறப்போ பாடி வெயிட்டையும் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாமல் போகுது. எக்ஸ்போஷர் டு பிபிஏ. பிபிஏனா பிஸ்ஃபினால் ஏ அப்படின்னு ஒரு கெமிக்கல். இது எதுலலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ், மோஸ்ட் காமன்லி டின் கேன் லைனிங்ஸ், இதிலெல்லாம் நிறைய இருக்கும். இதில் நிறைய நம்ம கேர்ள்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிறப்போ, பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் தண்ணி குடிக்கிறப்போ, கேன்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறப்போ தே ஆர் கெட் எக்ஸ்போஸ் டு பிபிஏ. பிபிஏ ஏன் நம்மளுக்கு நல்லது இல்லைன்னா இட் இஸ் ரிச் இன் சிந்தட்டிக் ஈஸ்ட்ரஜன். அகெயின் திஸ் ஆல்சோ ஆக்ஸலரேட்ஸ் பியூபர்ட்டி. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சோயா ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிச் இன் ப்ரோட்டீன், அக்ரீட். பட் யங் கேர்ள்ஸ் அதை நிறைய குவான்டிட்டியில் சாப்பிட்றப்போ they are getting exposed to something called as phytoestrogens, isoflavones irukku, which are similar to estrogens, and this again accelerates puberty in young girls. Side effects of early puberty. ஏர்லி பியூபர்ட்டி நடக்கிறவங்க அவங்களோட ஜெனட்டிக் ஹைட் பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்கோ அதை அட்டைன் பண்ணாமல் they will only grow to a particular height. இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா growth plates வந்து கொஞ்சம் ப்ரீமெச்சூராகவே ஃபியூஸ் ஆகிடுது. ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் இந்த கேர்ள்ஸில் ரொம்ப காமன். நம்மளுக்கு மட்டும் ஏதோ நடக்குது, நம்ம கிளாஸில் இருக்க மற்ற கேர்ள்ஸ்க்கு இந்த பாடிலி சேஞ்சஸ்லாம் இல்லையே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிறப்போ they kind of tend to isolate themselves from their peer groups. இந்த மாதிரி நடக்கிறப்போ டிப்ரெஷன், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் இதெல்லாம் அடலசன்ஸில் ரொம்ப காமனாக பார்க்குறோம். increased chances of pregnancy at an earlier stage and also sexually transmitted diseases in the girls la common ah paakrom. There is a very small percentage increased risk of breast cancer in these ladies in their life later on, and idu generally konja overweight ah irukavungalukku nadakakodiya oru phenomenon ngradnaala avangaloda adult life la there is increased chance of sugar, BP, cardiac disease, cerebrovascular accidents,
இது எல்லாமே இவங்கள ஜாஸ்தியாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்மளுக்கு வந்துருமா, நம்மளுக்கு கொஞ்சம் பியூபர்ட்டி ஏர்லியாக வந்துடுச்சே, ஆர் வி எக்ஸ்போஸ்ட் ஆர் ஆர் வி கோயிங் டு பி சஃபரிங் ஃப்ரம் ஆல் ஆஃப் தீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ டோன்ட் ஹாவ் டு ஃபியர் லைக் தட். தீஸ் ஆர் ஆல் த பாசிபிலிட்டிஸ். தீஸ் ஆல் குட் ஹேப்பன் இஃப் யூ டு நாட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். நீங்கள் அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி, இஃப் யூ சேஞ்ச் த வே தட் யூ ஈட் அண்ட் ஆல்சோ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு யுவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, then you can prevent all these things happening to you. Tips to prevent early puberty. குழந்தைங்கள ஹெல்த்தி பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ப்ராசஸ் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் கொடுக்காம வீட்டில் பண்ணுற ஹோல்சம் ஃபுட், ரிச் இன் பிளான்ட் ப்ரோட்டீன், நிறைய அனிமல் ப்ரோட்டீன் இல்லாமல் நிறைய மீட் அதெல்லாம் கொடுக்காம நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஃபுட் கொடுக்குறப்போ அவங்களால அவங்களோட பாடி வெயிட்டை ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்க்ரீன் டைமை குறைச்சிடுங்க. டேப்லெட்ஸ், ஃபோன்ஸ் அந்த மாதிரி அவங்கள ஒரே இடத்துல உட்காரக்கூடிய பொருளில் அவங்கள விளையாட விடாமல் வெளியே ஓடி போய் விளையாடுறத என்கரேஜ் பண்ணோன்னாலே வெயிட் கெயினை நம்மளால் நல்லா மெயின்டைன் பண்ணிட முடியும். எக்ஸ்போஷர் டு பிபிஏ அதை குறைச்சிக்கிறது நல்லது. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம். வீட்டில் மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்க சூடு பண்ணுறதுக்குன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. கிளாஸ் பவுல்ஸில் ஹீட் பண்ணுங்கள். தேர் ஆர் லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ் இந்த ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ், மெடிகேஷன், சப்ளிமெண்ட்ஸ் அதெல்லாம் நிறைய ஈஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டெரான் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் அன்சூப்பர்வைஸ்டாக உங்களோட கேர்ள் சில்ட்ரனை யூஸ் பண்ண அலோவ் பண்ணாதீங்க. இதெல்லாம் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிங்கனாலே you can prevent your girls from entering into early puberty. இது எல்லாத்த விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேர்ள் சில்ட்ரனுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எமோஷ்னல் பாண்ட், அவங்க எவ்வளோ சேஃபாக, எவ்வளோ செக்யூராக, எவ்வளோ நான் ஜட்ஜ்மெண்டலாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு இந்த சேஞ்சஸ் நான் பார்க்குறேன், பாடிலி சேஞ்சஸ் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஒரு பெண் குழந்தை ரொம்ப ஃப்ரீயாக, கம்ஃபர்டபுளாக வந்து வீட்டில் சொல்கிறப்போ, அந்த ஒரு சப்போர்ட் இந்த பேரண்ட்ஸ் கொடுக்குறப்போ பியூபர்டல் ட்ரான்சிஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.